ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு விளாக்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா தேய்பிறை அஷ்டமியில் வாராகியம்மனை வீட்டில் வச்சு வழிபட்டோம். அது மட்டும் இல்லாமல் வாராகியம்மன் யாரெல்லாம் வழிபடலாம், யாரெல்லாம் வழிபடக்கூடாது அப்படின்னு நிறைய குழப்பங்கள் எல்லாருக்கிட்டையும் இருக்கும். வாராகியம்மனை யாரெல்லாம் வழிபடணும், யாரெல்லாம் வழிபடக்கூடாது, எந்த முறையில் வழிபடணும், என்ன நெய்வேத்தியம் வைக்கணும், எந்தெந்த நேரங்களில் வழிபடணும், வழிபடுறதுனால நம்மளுக்கு கிடைக்கிற பலன் என்ன முதற்கொண்டு எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். என்னோட பூஜையையும் சேர்ந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனல்ஸில் வரும் வீடியோஸை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை எனபிள் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாராகியம்மன் பக்தர்களாக இருந்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நம்ம வாசலில் போடுற கோலம் தான். முக்கியமான பூஜைகள்லாம் வீட்டில் செய்கிறோம்னா கோலம் போடுறது ரொம்ப அவசியம். அதனால பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடியே வாசலில் கோலம்லாம் போட்டுட்டு வந்துட்டேன். நம்ம என்ன பூஜை பண்ண போகிறோமோ அந்த சாமி படங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சுத்தமாக தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் விடுறது ரொம்ப அவசியம். இப்போ எல்லா சாமி படங்களும் பூஜை பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அதை நீட் பண்ணியாச்சு. வாராகியம்மனை பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வழிபடலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். பல காலமாகவே வாராகியம்மன் வழிபாடு இருந்துட்டு தான் இருக்குது, வழக்கத்தில் இருந்திருக்கு. ஆனால் இப்போ தான் பார்த்தீங்கன்னா இது நிறைய நடைமுறைக்கு வந்திருக்கு. வாராகியம்மனை வழிபடும் போது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பஞ்சமி திதியில் பிரம்ம முகூர்த்த வேலையில் வழங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. தினமும் வழிபட்டாலும் ரொம்ப நல்லது தான். நம்ம எப்படி பூஜை அறையில் தினமும் பூஜை செய்கிறோமோ அதே மாதிரி எல்லா படங்களுக்கும் நம்ம விளக்கேற்றி நம்ம பூஜை செய்கிறோம். அதே மாதிரி தினமும் வழிபட்டால் நல்லது. இல்லைன்னா முடியாதவர்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பஞ்சமி திதியில் வழிபடுறதுனால நம்மளுக்கு பல பலன்கள் கிடைக்கும். ஃபோட்டோஸ் வச்சு தான் வழிபடணும், விக்கிரகம் வச்சு தான் வழிபடணும் அப்படின்லாம் கிடையாது. ஒரு அகல் தீபத்தில் விளக்கேற்றி தீபம் ஏற்றி நம்ம வழிபட்டாலே அந்த தீபத்தில் நம்மளுக்கு வாராகி தாய் காட்சி தருவாங்க. பக்தியாலையும் அதீத நம்பிக்கையாலையும் உண்மையாக செய்கிற பிரார்த்தனைக்கு நம்மளுக்கு பல பலன்கள் கிடைக்கும். அதனால் நம்ம சாமி கும்பிடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு பல வரைமுறைகள் இருந்தாலும் நமக்கு எது சரின்னு படுதோ அந்த விஷயத்தில் நம்ம செய்கிறப்ப அதில் நம்மளுக்கு பல விஷயங்கள் கை கொடுக்கும். ஃபோட்டோஸ்லாம் தொடச்சதுக்கப்புறம் ஒரு மணப்பலகை மேலே இல்லைன்னா நீங்கள் நார்மலாக பூஜைக்காக வச்சுருக்க பலகை மேலே நீங்கள் அமர்த்திட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளக்கு 2 பக்கம் தீபம் ஏற்றி வச்சுக்கலாம். செவ்வரளிப்பும் இல்லைன்னா சிவப்பு நிறத்தில் இருக்க பூக்கள் வச்சு நம்ம அலங்கரிச்சுக்கலாம். தேங்காயில் தீபம் ஏற்றி வழிபடலாம். இல்லைன்னா பஞ்சமுக விளக்கு 5 விளக்கு தீபம் ஏற்றி வழிபடலாம். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் இருக்க திரியை கொண்ட அந்த தீபத்தை தான் ஏற்ற போகிறேன். 5 அகல் விளக்கு கொண்ட தீபம் தான் ஏற்ற போகிறேன். முக்கியமாக அம்மனை வழிபடுறப்ப பார்த்தீங்கன்னா மனதில் எந்தவித தீய சக்திகளும் தீய எண்ணங்களும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. மன தூய்மையுடன் தான் வாராகியம்மனை வழிபடணும். அது மட்டும் இல்லாமல் வாராகியம்மனுக்கு உரிதான மந்திரங்கள் சொல்லி நம்ம தினமும் வழிபடலாம். நெய்வேத்தியமா பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் இல்லைன்னா தயிர், பால் சாதம், மாதுளை பழம், அதுக்கப்புறம் சிவப்பு நிறம் கொண்ட மலர்கள் சாத்தலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த மாதிரியான ஒரு நெய்வேத்தியம். அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு தான் நான் நெய்வேத்தியமாக வைக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அவள் பாயாசமும் சேர்த்து வச்சுட்டு நட்ஸ் மட்டும் கூட சேர்த்து வைக்க போகிறேன். வாராகி அம்மனை யாரெல்லாம் வழிபடணும் அப்படின்னு பார்த்தா 27 நட்சத்திரங்களில் கீர்த்திகை, பூரம், மூலம், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாராகி அம்மனை நிச்சயம் வழிபட வேண்டும். 12 ராசிகளில் மகரம், கும்பம் ராசியில் சேர்ந்தவர்கள் கண்டிப்பாக வாராகி அம்மனை வழிபட்டே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் சனி ஆதிக்கம், அதுக்கப்புறம் சனி திசை நடப்பவர்கள் வாராகி அம்மனை வழிபடுறது ரொம்ப நல்லது. முக்கியமாக சனிக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா இந்த சனி திசை நடப்பவர்கள் வழிபடுறது ரொம்ப நல்லது. முக்கியமாக அம்மனை வழிபடுறதுக்கு ஏற்ற நாள்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமி, பௌர்ணமி, அமாவாசை திதி நாட்களில் நம்ம வழிபடுறது நம்மளுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். நம்மளுடைய ஆன்றோர்களுடைய வாக்குன்னு சொல்லப்படுறது பார்த்தீங்கன்னா அன்னை பராசக்தி பார்த்தீங்கன்னா போர் படை தளபதியாக வாராகியம்மன் இருந்திருக்காங்க. வாராகியம்மனை வழிபடுறவங்களுக்கு 3 உலகத்திலும் எதிரிகளே இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஆன்றோர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜராஜ சோழனுக்கு வெற்றியை வாதி வழங்கிய தெய்வமாக வாராகியம்மன் திகழ்ந்திருக்காங்க. மற்ற கோவில்களில் எந்த விழாக்கள் இல்லை உற்சவமும் தொடங்கினாலும் முழு முதற் கடவுளான விநாயகருக்கு முதல் பூஜை நடைபெறும். ஆனால் தஞ்சை பெரிய கோவிலில் மட்டும் பார்த்தீங்கன்னா முதல் பூஜை வாராகி அம்மனுக்கே நடத்தப்படும் மரபு காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருது. இப்போ பூஜைக்காக எல்லாத்தையும் செஞ்சாச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வாராகி அம்மனை வழிபடுறதுக்கான நேரம் வந்துருச்சு. தீபதூப ஆராதனையெல்லாம் காமிச்சு நம்ம என்ன வேண்டுமோ அதை உள்ளன் போட மனம் உருகி நம்ம வேண்டிக்கலாம்.
என்னோட சேர்ந்து நீங்களும் வழிபட்டிருந்தீங்கன்னா உங்கள் எல்லோருடைய பிரார்த்தனையும் அப்படியே நிறைவேறணும் அப்படின்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தீபதூப ஆராதனை எல்லாம் காமிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வாராகியம்மனுடைய மந்திரங்கள் வந்து சொல்லி வழிபடுறது ரொம்ப நல்லது. 108 வாராகி போற்றி மந்திரங்கள் வந்து சொல்லலாம். பூக்கள்லாம் தூவி 108 போற்றி மந்திரங்கள் வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் வேண்டுதல் வச்சுருக்கோமோ எல்லா வேண்டுதல்களையும் சொல்லி மனமுருகி நம்ம இந்த பிரார்த்தனை வந்து செய்யலாம். வாராகி அம்மன் மந்திரங்கள்லாம் இருக்க புக் வச்சுருந்தீங்கன்னா அந்த புக்ஸை பார்த்து நீங்கள் இந்த மந்திரங்கள் வந்து சொல்லலாம். இல்லை தெரியலை அப்படின்னா கூகுளில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாவே வாராகி அம்மன் 108 போற்றி மந்திரங்கள் வந்து நீங்கள் பார்த்து கூட நீங்கள் சொல்லி நீங்கள் பூஜை வந்து செய்யலாம். இந்த மந்திரங்கள்லாம் சொல்லி வழிபடுற நேரத்தில் வாராகி அம்மன் பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். வாராகி அம்மன் அப்படிங்கிறவங்க யார், வாராகி அம்மனுக்கே உரிதான முதல் கோவில் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். சப்த கன்னிகளில் ஒருவராக போற்றப்படுற வாராகி அம்மன் பார்த்தீங்கன்னா தெய்வீக குணமும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விலங்கினுடைய ஆற்றலும் வந்து கொண்டவங்கள், அதுக்கப்புறம் தாயை போன்ற இறக்க குணமும் கொண்டவங்கள் வாராகி அம்மன். இவங்களை வராக அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவுடைய பெண் அவதாரம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவுடைய கையில் பார்த்தீங்கன்னா கையில் வலம்புரி சங்கு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அம்மனுடைய கையிலையும் வலம்புரி சங்கு இருக்கும். அதனாலேயே பார்த்தீங்கன்னா வலம்புரி சங்கும் வந்து பூஜையில் நான் வச்சுருப்பேன். அது மட்டும் இல்லாமல் எந்த பூஜை செஞ்சாலும் விநாயகரை முதன்மைப்படுத்தி வந்து பூஜை செய்யணும் அப்படின்னு நான் ஏற்கனவே நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன். அதனால் விநாயகருடைய விக்கிரகமும் வச்சுருக்கேன். சப்த கன்னிமார்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சப்த கன்னிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மனாக இருக்கிறவங்க தான் நம்ம வாராகி அம்மன். சப்த கன்னிகளில் பிரம்மி, மகேஸ்வரி, வைஷ்ணவி, கௌமாரி, வராகி, இந்திராணி, சாமுண்டி ஆகியவற்றில் பன்றி முகத்தில் இருக்கிறவங்க தான் நம்ம வாராகி அம்மன். சப்த கன்னிகள் எல்லா தெய்வங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வங்கள். இவங்க எல்லாரும் ஒவ்வொரு தெய்வங்களும் ஒவ்வொருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குலதெய்வமாக இருந்திருக்காங்க. ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் தனித்தனி கதைகளும் கூட இருக்கு. நான் அப்பப்போ போடுற இந்த மாதிரி பூஜை வீடியோஸில் பார்த்தீங்கன்னா அந்த கதைகள்லாம் உங்களுக்கு வந்து நான் தெளிவாக வந்து சொல்கிறேன். நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் கதைகள் எல்லாம் சொன்னேன்னா ரொம்ப ஸ்பிரிச்சுவல் வீடியோஸ் மாதிரி ஆயிரும். நம்மளுடைய சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா விளாக் வீடியோ, அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பூஜையில் அந்த அம்மனை முதன்மைப்படுத்தி அந்த அம்மனை பற்றின நிறைய டீட்டெயிலும், அது மட்டும் இல்லாமல் பூஜைகள் பற்றி உங்க கூட நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நானும் தேய்முறை அதுக்கப்புறம் வளரும்புரை இந்த மாதிரி பஞ்சமி நாட்களில் வழிபடுறதுனால நிறைய பலன்களும் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் அடுத்து வரும் பதிவில் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம வாராகி அம்மனை வழிபடுறதுனால நம்மளுக்கு என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு எதிரிகளின் தொல்லையும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் வாராகி அம்மனை வழிபடுறதுனால எந்த தீய சக்திகளும் நம்மையும் சரி நம்ம வீட்டையும் சரி அண்டாது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏதாவது கடன் தொல்லை கடன் பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் வந்து நீங்கும். அதுக்காக தான் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வாராகி அம்மனை வழிபடுறோம். வாராகி அம்மனுடைய முதற் கோவில் பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவிலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேறு எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே காசி மற்றும் தஞ்சாவூர் இந்த மாதிரி கோவில்களில் பார்த்தீங்கன்னா வாராகி அம்மனுக்கு தனி சன்னதி அமைஞ்சிருக்கு. நிறைய பதிவுகளில் பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் ஒளியில காட்சி தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா தீபமும் ஒரே மாதிரி தான் ஏற்றி வச்சேன். ஆனால் இந்த ஒரு விளக்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு வாராகி அம்மன் காட்சி தந்தாங்க. நான் உணர்ந்ததை நீங்களும் உணர்ந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். பஞ்சமி திதி என்று வாராகி துதிப்பாடி மனமுருக அழைத்து வேண்டினால் நம்ம வாராகி அம்மன் பார்த்தீங்கன்னா நம்ம வீடு தேடி வருவாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அழகா பூஜையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அம்மனுக்கு நெய்வேத்தியமும் படைச்சாச்சு. இன்னைக்கு பூஜை பார்த்தீங்கன்னா சிறப்பாக வாராகி அம்மனுக்கு நம்ம பூஜைகள்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். பஞ்சமி திதியில் வாராகி அம்மனை வீட்டில் அழைத்து நம்ம வழிபடுறதையும் அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரி முறையிலையும் எந்த நேரங்களில் வழிபடுறது எல்லாத்தையும் டீட்டெயிலாக உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.